வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் மக்கனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். நான் வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுருக்கேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம், அது மாதிரி தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஃபஸ்ட் இது வதங்கினதுக்கு அப்புறம் போடலாம். அப்புறம் ஒரு இஞ்சி வந்து ஒரு துண்டு, பாருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். நல்லா வதங்கணும் தக்காளி. இதோடைய வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு. இது நல்லா அந்த தயிரோட கலர் மாதிரி ரெட் கலராக வரணும், அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக முந்திரி பருப்பு வந்து நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். பாருங்க, இதையும் வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். பாருங்க, ஊற வச்ச முந்திரி பருப்பு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் வதக்கின தக்காளி, வெங்காயம், இஞ்சி, அப்புறம் வரமிளகா அப்படி எல்லாம் சேர்த்து வதக்கினது அரைச்சி பேஸ்ட்டாக இருக்குது. கடாயில் வந்து வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கணும். பாருங்க, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வந்து வதக்கினோம். இன்னும் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர், சர்க்கரை, அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சதை சேர்த்துடலாம். முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்க, இதில் கொஞ்சம் பால் இருந்தால் நம்ம விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்செடுத்து நான் வந்து பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்தால் அது சேர்க்கலாம், இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் ஃப்ரெஷ் க்ரீம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் மக்கனி வந்து ரெடி ஆகிடுது. கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து தூவிட்டு இறக்கிடலாம். நம்மளுடைய பன்னீர் மக்கனி ரெடி ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா நான், பராட்டா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட 2 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.